பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியை நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி திரு கனகராஜ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். திமுக வெர்சஸ் கம்யூனிஸ்ட் தொடர்ந்து 2019 2025 இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல் வரைக்கும் நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் விமர்சனம் எமர்ஜென்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிலாம் விமர்சிருக்கு. ஆனால் திமுகவையும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு விமர்சிக்கிற அளவுக்கு திமுகவின் செயல்பாடு இருக்கா? இல்லை, திமுகவை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று பிஜேபி இந்தியாவுக்கு ஒரு பேரிடர்னு நினைக்கிறோம். அந்த பேரிடரை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்த்து போரிடுவதற்கான ஒரு வலுவான கட்சிகளில் ஒன்று திமுக. அதேமாதிரி திமுக தமிழ்நாட்டில் உருவாக்கின கூட்டணி, 19 உருவாக்கின கூட்டணி, அதனுடைய வெற்றி, அதன் காரணமாக 24 அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அதில் தொகுதி உடன்பாடு என்கிற முறையில் நாங்களும் இருந்தோம். இந்தியா முழுவதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் அரசியல் நோக்கத்திலிருந்து திமுக ஒரு பெரிய நல்ல வேலையை அரசியல் தளத்தில் செஞ்சிருக்கு. பாஜக எதிர்க்கிறதுல அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் என்று நாங்கள் பார்க்கல. 2, இந்த அரசு பல திட்டங்களை உருவாக்குனதில் உண்மையிலே இப்போ நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நான் அவங்க கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை எனக்கு அவ்வளவு ஆக்சுவலி எமோஷனலி ஐ வாஸ் அட்டாச்டு டு தட். பிகாஸ் உங்களுக்கு பட்னியாக கிடக்கிறதெல்லாம் பிரச்சனை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, அதனால் பட்டினியால் இருக்கிறேங்கிறது ஒரு பெரிய உளவியல் சார்ந்த பிரச்சனை. உடல் நலம் மட்டும் இல்லை, உளவியல் சார்ந்த பிரச்சனையும் கூட. அதை அவங்க சொல்லும்போது ஆக்சுவலாக நாங்கள் வரவேற்போம். உரிமை தொகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நிறையா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு கட்சி கிடையாது, 2 பேரும் வேறு கட்சிகள். அப்போ அரசு சார்ந்து எடுக்கிற சில நடவடிக்கைகளை விமர்சிக்கிறோம். விமர்சனம் வருகிற போது ஃபார்ம், கண்டென்ட், இன்டென்ட் 3 முக்கியம். என்ன வடிவத்தில் சொல்கிறீங்க, உங்களுடைய அந்த பேச்சின் சாராம்சம் என்ன, அதை எந்த நோக்கத்திலேருந்து சொல்கிறீங்க அப்படின்னு. சில சமயம் நோக்கம் ஒன்றா இருக்கும், நீங்கள் வார்த்தையை கரெக்டாக சூஸ் பண்ணலைன்னா அந்த நோக்கத்துக்கு எதிராக போகிறோம். இன்னொரு சமயங்களில் நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய வடிவங்கள், கோபமாக சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் நக்கலா கிண்டலா அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. எனவே இந்த 3ம் இயைந்த கலை எப்போதுமே ரொம்ப முக்கியமானது. அது ஃபார்ம், கண்டென்ட், இன்டென்ட், இது 3ம் ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் இதை அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சின்னு பார்க்கல. எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடில் அது ஒரு கோபத்தில் ஒரு அவுட் பஸ்ட். அவ்வளோ கோபமாக திமுக மேலே அந்த இடத்துல தான் இருக்குது. அவ்வளோ கோபமாக சொன்னது மாநில செயலாளர். இல்லை, அதில் என்ன வந்தது அப்படின்னா, சமீப காலத்தில் போலீஸினுடைய நடவடிக்கைகளில் அவர் நேரடியாக, இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கிற பிரச்சனைக்கு போயிருப்பேன், எனக்கு ஒரு கோபம் இருக்குது, ஒரு மாநில செயலாளர் என்கிற முறையில் பல இடங்கள்ல இருந்து வந்தது. அதில் என்னென்னா, மாநில மாநாடு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், பெர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் சரிங்க, கொஞ்சம் ரெட் வாலண்டியர்ஸ் ஒரு 1500-2000 பேருக்குள்ளே தான் வருவாங்க, அதை நடத்திக்கிறோன்னு சொன்னபோது பெர்மிஷன் தர்றேன்னு சொல்லிட்டு பெர்மிஷனை மறுத்து கொடுத்துட்டாங்க. என்னங்கன்னு கேட்டால், பெர்மிஷனை மறுத்து கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் நடத்திக்கங்கன்றாங்க. அது எப்படி சொன்னாங்க? ஓரலா சொன்னாங்களா? வரலாம். ஏன்னா காவல்துறை அதிகாரி சொல்லும்போது நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டோம்னா காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு. ரிட்டனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதானே. அதுக்கா கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதுக்கு எது சாட்சி? நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேப்பரை தான் சாட்சி. அவரை பேப்பரை கொடுக்க சொல்லுங்கள், நான் ரிட்டனாக கொடுத்துட்டேன்னு சொல்லி. இட்ஸ் நாட் தட். அது சிபிஎம்முக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே. நியோலிபரல் அஜெண்டா வந்த பிறகு இப்போ சென்னை நகரத்தில் உங்களுக்கு போராடுவதற்கான இடங்கள்னு எங்கே இடத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தை தவிர வேறு இடங்களுக்கு நீங்கள் பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அநேகமாக எந்த இடத்துலையும் அனுமதிக்கிறது கிடையாது. வேற நீங்கள் போங்க, செக்ரட்டேரியட்டை சுற்றி செக்ரட்டேரியட் வாசலில் எல்லா ஒரு வாசலை தவிர, அது ஏதாவது அன்றைக்கி வேறு வாசல் இருக்கும், அது எழுதி கொடுத்து கேட்குறவங்கள பொறுத்து பல வாசல்களில் தர்ணா நடந்துக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் ஆல் இது என்னது, சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் ஒரு விதமாக பேசுகிறாங்கன்னா, நீங்கள் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை, அது சரியான கருத்தாக இருக்கலாம், தப்பான கருத்தாக இருக்கலாம், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான இடம் என்பது அவசியம். நாங்கள் இப்போ
சாம்சங்குக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தை. ஆர்ப்பாட்டமே நடத்த விடல, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க, ஒரு டஞ்சனாக கொண்டு போய் போடுறீங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. ஒரு 150 பேர் இருக்க இடத்துல ஒரு 400 பேரை கொண்டு போய் நிப்பாட்டிங்கன்னா மூச்சு திணறுது. அப்போ அரெஸ்ட் பண்ணி வைக்கிற அவ்வளோ கொடுமை ஒரு நாள் வைக்கிற இடத்துலயே அவ்வளோ இருக்கா ஒரு மண்டபத்தில் அடைச்சி? ஆமாம், அது என்னென்னா அதில் வெறும் கவர்மெண்ட்டு அப்படின்னு மட்டும் நான் பார்க்கல, ஆஃபீஸர்ஸோட பயஸ் மற்ற விஷயங்களும் கூட இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னென்னா இதில் முதலமைச்சர் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பது தானே தவிர, நீங்கள் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சிங்கிறத நாங்கள் அவ்வளோ கேஷுவலாக எப்போதுமே பயன்படுத்துறதில்ல. கம்யூனிஸ்ட்டுகள் இப்போது நீங்கள் வந்து போலீஸு கெடுபிடியாக இருக்குது அப்படின்னா அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி, போலீஸ் ஸ்டேட்டு அல்லது கொஞ்சம் ரொம்ப ஆட்டோக்ராட்டிக்காக நடந்துக்கிறாங்க, இப்படி நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எனவே இந்த வார்த்தை பேசுபொருளாக மாறி இருக்குது. இன்னொருத்தர் பேசியிருந்தால் அது வந்திருக்காது. எனவே நாங்கள் எங்கள் வடிவத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பாடம். இன்னொன்று சார், கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகக்குள்ளேயும் ஏதாவது முரண் இருக்கா? கட்டாயம் முரண் இல்லாமல் எப்படி இருக்கும்? அவங்க வேற கட்சி, நாங்கள் வேற கட்சி. அந்த முரணுங்கிறது கட்சி ரீதியில் இல்லை கொள்கை ரீதியில் மட்டும் இல்லை. ஏன்னா மார்க்சிஸ்டுடைய புதிய மாநில செயலாளராக வந்து திரு பி சண்முகம் அவர்கள் முதல் பேட்டிலே சொல்கிறாரு, நாங்கள் திமுகவுடைய வெளிச்சத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரோ ஒருத்தர் நீங்கள் திமுகவுடைய வெளிச்சத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு உட்குள்ள ஒரு அது முரசொலி கட்டுரைக்கு வந்த எதிர்வினைங்க. அதுக்கு மேலே அதில் ஒரு முரசொலி கட்டுரை தோழர் பாலகிருஷ்ணன் பேசுகிறத ஒட்டி முரசொலியில் அதை விமர்சித்து எழுதுகிறாங்க. இப்போ வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்களான்னு அதில் ஒரு கேள்வி இருந்தது. அதை ஒட்டி அதையே வந்து நீங்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொன்னார், யார் வெளிச்சத்துலையும் இல்லை. ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியும் யாருடைய வெளிச்சத்துலையும் இல்லை, அவங்கவுங்களுடைய சொந்த காலில் தான் நிற்க முடியும், அவ்வளோதான். இதில் வந்து பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தில் எல்லோரும் ஒன்றா நிற்கிறோம். அதில் திமுகவினுடைய பங்கு அளப்பெரியது. அதை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுறோம், பாராட்டுறோம். அதனுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி முதலமைச்சர் வந்து நிறையா இங்கே இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறார், நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களையெல்லாம் மதிக்க மாட்டேன்னு சாம்சங் சொன்னார்னா அதை கேட்டு போக முடியாதுல்ல. நீங்கள் இந்த வாரம் எங்கள் ஆங்கில பீப்புள்ஸ் டெமோக்ரஸி எங்களுடைய வீக்லி அவருடைய கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயீஸ் ஒரு வார காலமாக போராடி ஒரு ஒப்பந்தம் வந்தது குறித்த செய்தி இருக்குது. வேறு எந்த பத்திரிகையிலையும் நீங்கள் என்ன பார்க்க முடியாது. அவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து யாரோ போராடினாங்க அந்த செய்தி வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் கவர்மெண்ட்டுங்கிறது கவர்மெண்ட்டு மட்டும்தான் நீங்கள், பட் ஸ்டேட் அப்பாரட்டஸ் அது ஒன்று தனியாக இருக்குது. அவன் என்ன சொல்லுவானா, சார் நம்ம வந்து வாரிசுக்கு வேலை கொடுக்கக்கூடாது சார், இதுக்கு மேலே எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்க முடியாது சார், இதை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முரண்பாடு இருக்கும், சண்டை போடுவாங்க. நான் தான் சொல்கிறேன், இந்த வாரம் ரொம்ப முன்னால் கூட இல்லை, இந்த வாரம் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். அதில் இல்லை, இந்த வார்த்தைங்கிறது எங்களால் நீங்கள் வளர்ந்தீர்கள் அப்படிங்கிறது தானே. திமுக வெளிச்சத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களால் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விஷயத்தை. இல்லை அவங்க அப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலை. வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய வார்த்தைகளை பேசலாமான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்குல்ல, அதுதானே தவிர அதில் தெர் இஸ் நோ மோர் திங்ஸ் டு ரீட், அது அவ்வளோதான். சார், பொதுவாகவே கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சியோடு தேர்தல் கூட்டணி வைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த தேர்தலுக்கு இருக்கலாம். ஒரு மக்களவை தேர்தல் கூட்டணி வைக்கிறீங்க, ஒரு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி வைக்கிறீங்க. தொடர்ச்சியாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோடு தோழமையாக எல்லா காலங்கள்லையும் இடைத்தேர்தல் வந்தால் கூட அதுலேயும் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தோழமையோட அட்டாச்மெண்ட்க்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது இந்தியாவில் சிபிஐலேருந்து சிபிஎம் வருவதற்கான பிரதான காரணங்களில் ஒன்று காங்கிரஸுடனான அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் டேர்ம்ஸில் காங்கிரஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தேசிய முதலாளிகள் அப்படின்னு ஒரு பகுதி சொன்னாங்க. தேசிய முதலாளிகள்னால் ஒரு புதிதாக சுதந்திரம் பெற்ற நாட்டில் தேசிய முதலாளிகளை எதிர்த்து சண்டை போட முடியாது, அது ஒரு நட்பு சக்தி என்கிற முறையில் தான் பார்க்கணும். வேற பெருமுதலாளிகள் தலைமை தாங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து சண்டை போடணும். எனவே காங்கிரஸை 3 மாநிலத்திலையுமே காங்கிரஸை தோக்கடிச்சு தான் சிபிஎம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. 1977 வந்தது, ஒரு 34 வருஷம் அது தொடர்ந்தது. இங்கே மேற்குவங்காளத்தில். திரிபுராவில் காங்கிரஸை தோக்கடிச்சு 78 வந்தது, தொடர்ச்சியாக இருந்தது. அந்த கூட்டணி இருந்துச்சு, அந்த தொடர்ச்சியாக ஒரே கூட்டணியில் இருந்தீங்களா? ஆமாம்மா, அங்கே வெஸ்ட் பெங்காலையும் திரிபுராலையும் லெஃப்ட் ஃப்ரண்ட் தான். அங்கே வந்து மேனிஃபெஸ்டோவே ஜாயிண்டாக தான் இருக்கும், அதுதான் கூட்டணி. இங்கே நாங்கள் செய்து கொள்வது தொகுதி உடன்பாடு தான். கூட்டணினா என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால்
ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி காமன் மேனிஃபெஸ்டோ இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லையே. இல்லாத போது நீங்க தொடர்ந்து கம்யூனிஸ்ட் எங்க அல்ல சொல்கிறேன். ஸோ அதை தான் சொல்கிறேனே, எந்த காங்கிரஸை எதிர்த்து இவ்வளவு காலம், இன்ஃபேக்ட் அரைப்பாசிச ஆட்சின்னு சித்தார்த்த சங்கரை ஆட்சியை நாங்கள் மேற்கு வங்காளத்தில் சொல்லியிருக்கோம். அதாவது சித்தார்த்த சங்கரைக்கு எதிர்த்து இப்போ வரும்போது காங்கிரஸும் சிபிஎம்மும் கூட தொகுதி உடன்பாடு செஞ்சு இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயத்தை கூட நீங்கள் பார்க்கணும், இந்தியாவில் இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது கேரளா மட்டும்தான். அங்கே பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ். காங்கிரஸே என்ன சொல்லுவாங்க, இவங்க ஆட்சிக்கு வர போகிறாங்களா, எங்களை எதிர்த்து இங்கே நிற்கிறாங்க, மற்ற இடத்துல எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் நீங்கள் பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை பிஜேபி மட்டும்தான் எதிர்ப்பா, அந்த கொள்கை மட்டும்தான் எதிர்ப்பா. இதை தாண்டி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதாவது உலகம் ஃபேசிசத்தை பல இடத்துல கண்டிருக்கு. லட்சக்கணக்கில் குழந்தைகளை கேஸ் சேம்பரில் போட்டு கொன்ன ஒரு தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? சிண்ட்லர் லிஸ்ட் படம், அது உண்மையை அடிப்படையாக கொண்ட படம் தான். பாருங்கள், ஹிட்லர் அந்த ஆரியன் ரேஸை தவிர வேறு எல்லா ரேஸையும் அழிக்கணும்னு சொன்னான். ஐன்ஸ்டீன் மாதிரியான விஞ்ஞானிகள் அங்கேருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு ஓட வேண்டியது இருந்ததுங்கிறத நீங்கள் மறக்காதீங்க. யூதர்கள் மட்டுமல்ல, ஆரிய இனத்தை தவிர எல்லாத்தையும் போட்டு அடித்தாங்க. இத்தாலி எப்படி நடந்தது? அது ஒரு சிறைக்கூடமாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய சிறைக்கூடமாக இருக்கும். அப்புறம் உலகத்துக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடிஞ்சது என்பதை நம்ம பார்த்தோம். அச்சு நாடுகள் நேச நாடுகள்னு ரெண்டாக பிரிஞ்சு 2வது உலகப் போர் அதை தான் நடந்தது. உங்களுடைய சொத்துக்களை அவனே எடுத்துப்பான். யூதர்கள் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் வருவான், உங்களை அடித்து விரட்டிட்டு இங்கே உட்காந்துருவான், உங்கள் சொத்துக்களை எடுத்துப்பான். உங்களுடைய எல்லா விதமான இதை நீங்கள் ஆக்சுவலாக இந்தியா சில பகுதியில் அதை அனுபவிச்சிட்ருக்கு. இன்றைக்கி அஸ்ஸாமில் ஒரு சட்டம் வந்திருக்குல்ல, இப்போது இங்கே நீங்கள் நினைக்கிற இடத்துல எல்லாம் இடம் வாங்கணுன்னா எங்கே வேணாலும் வாங்கலாம். எங்கேயாவது வாங்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டதுன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் தடுக்கப்பட்டிருக்கும். அஸ்ஸாமில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்லாமியர் அல்லாத ஒருவரிடமிருந்து இஸ்லாமியர் ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னா முதலமைச்சர் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இன்றைக்கி நம்ம சொல்கிற சோ கால்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்குல்ல, இந்த கண்ட்ரியில் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் 2-3 வீடுகளில் அந்த பிரச்சனை திருப்பி கொடுத்தாங்க, திரும்ப விற்றுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த நிலைமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ட்ரெயினில் போகிற ஜுனைத்துங்கிற பையன் மாட்டுக்கறி வச்சுருந்ததை அடித்தே கொண்டாங்களா? ஒரு ஒரு 19 வயது குழந்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சது சம்மந்தமாக இவ்வளவு இது நடக்குது. ஒரு 11 பேர் தண்டனை பெற்றிருக்கவனை வெளியே வர வச்சு அவனை ப்ரீமெச்சூர்டாக ரிலீஸ் பண்ணி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்க முடியுது. உங்கள் கோர்ட்டை அவங்க எப்படி மாற்றிருக்காங்க? 91 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1 உருவாகுது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டில் பாபர் மசூதி பிரச்சனை நிலுவையில் இருக்குது. அதை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்களும் 1947 ஆகஸ்ட் 15 என்னவோ அதுதான் ஸ்டேட்டஸ்கோன்னு சொன்னாங்க. ஆனால் சந்திரசூடு மாதிரியான ஒரு ஆள் ஸ்டேட்டஸ்கோ அப்படி தான் இருக்கணும், ஆனால் என்னவா அதுக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு ஆராயிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துறது? எத்தனை இடத்துல தொடங்காதாங்க? சம்பலில் 5 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. இதை நீங்கள் எந்த கேட்டகரியில் பார்க்குறீங்க? பீஃப் ஏற்றுமதியில் இந்தியா 2வது இடம், பிரேசிலுக்கு அடுத்த இடத்துல இருக்குது. பீஃப் கம்பெனிக்கு பேரெல்லாம் அராப் நேமாக இருக்குது, ஆனால் பீஃப் கம்பெனி நடத்துகிறவங்கெல்லாம் இந்துத்துவ ஆட்களாக இருக்காங்க. பசுமாடுகளை கொண்டுட்டான்னு ஊரெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஒரு விஷயத்தை உடைகளை வைத்து உங்களை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று நான் கேட்குறேன், எத்தனை பத்திரிகைகள் வெளிப்படையாக விமர்சித்து எழுதுனாங்க? தாலியை அத்துக்கிட்டு போயிடுவாங்க, சொத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வீட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 2 மாடு வச்சுருந்தா 1 மாட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே யதார்த்தத்தில் அப்போது அந்த 2 மாடு வச்சுருக்கவன் ஒருத்தனை அந்த ஓனரை கொன்னுட்டா அந்த 2 மாடும் உங்களுக்கு சொந்தம். இது நடந்தது. இந்த நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்க்காமலே நம்ம இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி பண்ண முடியும்? எனவே தான் சொல்கிறோம், பிஜேபி என்பது அது ஒரு அது இன்னொரு கட்சி அல்ல, அது இன்னொரு கட்சி அல்ல, அது மனித குலத்துக்கு எதிரான ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறது. ஒரு கருத்து ரீதியாக எதிராக இருப்பவனை நீங்கள் கொல்லலாம் என்பதற்கு லைசன்ஸ் கொடுக்குறது. கருத்து ரீதியாக எதிராக இருக்கிற பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கலாம் என்று சொல்லுது. அதை தரம் சன்சத்துங்கிற பேரில், அதாவது ரிலீஜியஸ்
பார்லிமெண்ட்டுன்னு வச்சு அப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்திற்குள் நான் இருந்திருந்தால் மன்மோகன் சிங்கை நான் ஒரு முறை அல்ல 9 முறை துப்பாக்கி குண்டுகளால் துளைத்திருப்பேன்னு ஒருத்தர் பேச முடியுது. ஹவு கேன் இட் பி? எனவே நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ திமுக எதிர்நிலையில் இருக்குது, காங்கிரஸ் அல்லது அதிமுக, திமுக அல்லது விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரி ஒரு கட்சி அல்ல அது. சார், சமீபத்தில் நான் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கம்யூனிஸ்ட் பற்றி கேட்கல. ஆனால் ராசா ஒன்று சொல்கிறார், கம்யூனிசம் அப்படிங்கிறது சில சுயநல தலைவர்களால் அழிந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சமீபத்தில் பேசுகிறாரு. அதுக்கு அவர் ரஷ்யாவே நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். பட் அவர் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அதை சொல்லியிருக்க வேண்டாங்கிறது தான். பட் நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையை விட கடுமையான வார்த்தைகளால் கம்யூனிஸ்ட் கட்சி குறிச்சேவையும் கோர்ப்பச்சேவையும் நாங்கள் விமர்சிச்சிருக்கோம். எங்கள் டாக்குமெண்ட்லேயே இருக்குது. சரியா? எப்போதுமே சொல்லுவாங்கள்ல, இடம் பொருள் ஏவல். ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கையில் அவர் சொன்னார். அவர் சொன்னதை வெட்டி தான் போட்டாங்க. நான் அந்த வீடியோவை முழுவதும் கேட்டேன். இன்ஃபேக்ட் நான் இந்த காலத்தில் முழு வீடியோ பார்க்காம யாருக்கும் அங்கே இருக்கிற அஜய்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். ராஜா இப்படி சொல்லியிருக்கார் சார், ராசா அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், வீடியோவை பார்க்காம நான் சொல்ல மாட்டேன். அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி அனுப்பினார். நான் என்ன சொன்னேன், மொத்த வீடியோ போடாமல் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். தமிழ் நியூஸ் 24/7 இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் கேட்டார். ப்ராப்ளம் என்னென்னா, இதில் வரக்கூடிய சிக்கல் என்னென்னா, நீங்கள் வெட்டியும் ஊட்டியும் சொல்கிறது. ராசா அவர்கள் இந்த காலத்தில் இதை சொல்லியிருக்கக்கூடாது உறுதியாக. அதில் ஸ்டாலினையும் சேர்த்துருக்காரு. அவருக்கு என்ன அவருக்கு தெரியல அப்படின்னா, தோழர் ஜோசப் ஸ்டாலின் இறந்ததும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்ததும் ஒரு 10 நாள் கேப்லைன்னு நினைக்கிறேன். இவர் மார்ச் 1ஆம் தேதி, அவரும் அதிலிருந்து சில நாட்கள் முன்ன பின்ன. அப்படின்னா கலைஞர் தப்பாக அசஸ் பண்ணாரா ஸ்டாலினை? ஸ்டாலின் என்கிற மகத்தான ஒரு மனிதன் 2,80,00,000 பேரை, அந்த நாட்டு மக்களை பாசிசம் உலகம் முழுவதும் வந்தால் எப்படி இருக்கும், குழந்தைகள் எப்படி கொல்லப்படுவார்கள் என்று நல்லா ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதாவது ஒவ்வொரு நெல்லும், ஒவ்வொரு மணி நெல்லும் போர் முனைக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஜனங்கள் மனம் கொடுத்துப்பாங்க. அதுதான் பாசிசத்தை தோக்கடிக்கிறதுக்கு இருந்த மிகப்பெரிய உத்வேகம். ஐசனோ அவர் எழுதின ஒரு புத்தகத்தை காட்டி சொல்கிறாங்க, அவர் 45 நான் அப்படியே மேற்கிலிருந்து பார்த்துக்கிட்டே போகிறேன். நான் பார்க்குற எந்த இடத்துலையும் ஒரு வீட்டையே என்னால் பார்க்க முடியல. ஆனால் சோவியத் யூனியன் இப்போ எப்படி எழுந்து நிற்கிதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். உங்களுக்கு அந்த சோவியத் யூனியனை கட்டி அமைப்பதில் தோழர் ஜோசப் ஸ்டாலின் பாசிசத்தை தோக்கடித்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு. அவங்க 9 ஒலிம்பிக் பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க சோவியத் யூனியன். 9 ஒலிம்பிக் பந்தயத்துலேயும் அவங்க 7ல் அவங்க தான் மெடல் டேலியில் நம்பர் 1. இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கலெக்டிவாக இருக்கட்டும், ஒரு நபர் போட்டியாக இருக்கும் அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து போட்டி, அதெல்லாம் அவங்க தான் நம்பர் 1ஆக இருந்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் உதவி செஞ்சாங்க. அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் கலைஞர் என்னென்னு பேர் வைக்கல, நீதி கட்சியினுடைய தலைவர்கள் பேரை அவர் வைக்கல. ஆக்சுவலாக அழகிரிக்கு அந்த பேரை வச்சார். ஆனால் ஸ்டாலின் என்று அவர் வைக்கிற போது அவருடைய மூளையில் இன்னொரு ஸ்டாலின் இருந்திருக்க முடியாது. அது கூட சொல்லியிருக்காரு, சில நிகழ்வுகளில் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. அப்படி இருக்குது. ஸ்டாலினையும் அவர் கோர்த்து விட்டார். இந்த ஸ்டாலின் இல்லை, அந்த ஸ்டாலின் சொல்கிறார். 10 நாளைக்குள்ளே ஒரு மனுஷனுடைய இது மாறி இருக்குமா? எனவே திரு ராசா அவர்கள் சொன்னது தப்பு. ஏன் அப்புறம் இந்த நேரத்தில் சொன்னது தப்பு. ஆனால் நீங்கள் கரெக்டாக அதைத்தான் நான் என்ன சொன்னேன், இடம் பொருள் ஏவல். நீங்கள் ஃபார்ம் கண்டென்ட் இன்டென்ட் இது எல்லாம் சேர்ந்து இதையெல்லாம் தெரிஞ்சு சொல்லக்கூடியது தான் திரு ராசா அவர்கள். ஆனால் அவர் அப்படி சொன்னது, அந்த நேரத்தில் சொன்னது அது சரியில்லை அப்படிங்கிறோம். தேர்தல் வருது, இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில் அரசுடைய சில அராஜக போக்குகள், போராடக்கூட அனுமதி இல்லை, கட்சிகளும் தேர்தலில் திமுக ஜெயிச்சு தனித்து நின்றே இந்த இடைத்தேர்தலுக்குள்ள அதுக்கான வாய்ப்புகளை இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் எதுவுமே போட்டியிடலை. அப்படிங்கிற நேரத்தில் முதலாவதாக மார்க்சிஸ்ட் தான். வை நாட் பொலிட்டிக்கலி? அதான் நான் சொன்னேன், நீங்கள் பிஜேபியை பற்றி புரிஞ்சுருந்தா தான் தெரியும். அதாவது 91 ஈராக் யுத்தத்தை எதிர்த்து ஒரு பெரிய பேரணி இங்கே சென்னையில் நடக்குது. போலீஸ் தடியடி. எனக்கு சின்ன காயம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்போ ஸ்பிக்கில் வேலை பார்த்தேன். நான் மவுண்ட் ரோடில், அப்போ மவுண்ட் ரோட்லேயே நீங்கள் ஊர்வலம் போக முடியும். நான் ரோட்டில் இருந்தேன். சில தோழர்களுக்கு பண்டையில் காயம், ரத்தம். எல்லாரும் எந்திரிச்சு போய் ஒரு பெரிய போஸ்டர் எழுதுகிறாங்க.
திமுக அரசை இப்படி பண்ணிட்ட, கலைஞரை பதவியில் நோட்டீஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க அன்றைக்கி நைட்டு. இதெல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னால் அதே பேப்பரை திருப்பி பிடிச்சி 356 நீங்கள் அமுல்படுத்தினது தப்பு அப்படின்னு எழுதுனா பார்த்தீங்களா. அடி வாங்கிட்டு இரத்தக்கரையோட அந்த காயத்தோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் என்னை அடித்தது திமுக கவர்மெண்ட் அடித்தது தப்பு, ஆனால் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள், எனவே அது தவறுன்னு அதை எந்த போஸ்டரை எழுதுனானோ அந்த போஸ்டரை திருப்பி எழுதுனான்னு பார்த்தீங்களா. தட் இஸ் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. எனவே இவர் பேசிட்டார், அதனால தான் நான் சொன்னேன். கேரளாவோடவா உங்களுக்கு பெரிய உதாரணம் வேணும்? இவ்வளவுக்கும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, கேரள பிரச்சாரத்துக்கு வந்த ராகுல் காந்தி அவர் மேலேயே நிறையா கேஸ் போட்டாங்க இருந்தார். ஆனால் அவர் போகிற போக்கில் என்ன சொல்லிட்டாரு, பினராயி விஜயன் மேலே கேஸ் போட்டாங்க தங்க கடத்தல்னு, அதில் ஏன் இதுவரை அரெஸ்ட் பண்ணலை? நீங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்க ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, உங்களுக்கு பிடிவாரண்டு போட்டாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஓட்டுக்காக அவரால் பேச முடியும். பினராயி விஜயன் அப்படி பேசினாரா? we won't do that. That is communist. கம்யூனிஸ்ட் பொலிட்டிக்கலாக இந்த விஷயத்தில் என்று இருக்கிற போது இவர் என்னை கிள்ளிட்டாரு, என்கிட்ட அடிச்சிட்டாரு, என்கிட்ட போயிட்டாரு. நோ, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி.